இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? கடைசி நாட்கள் அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் விசுவாச கப்பலை சேதப்படுத்துவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆரம்ப நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அழைத்து கொண்டு வரும்போது புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் செங்கடலை பார்த்தார்கள், யோர்தானை பார்த்தார்கள், எரிகோவை விழச் செய்தார் ஆண்டவர். பாலைவனத்தில் நடந்து கொண்டு வரும்போது எத்தனையோ அற்புதங்களால் அதிசயங்களை பார்த்தவர்கள். காடையை கத்தர் கொடுத்தார், கண்மலையினால் கத்தர் திருப்தியாக்கினார், தண்ணீரை கொடுத்தார். எல்லா அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தபோது கூட அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவங்க விசுவாசியதனால்தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியல என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அழிவிலிருந்து காக்கப்படலாம், ஆண்டுடைய வரையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆனால் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அந்த விசுவாசத்தில் வேர் ஊன்றி நிலை நிற்கவில்லை என்று சொன்னால், விசுவாசத்தில் வளரவில்லை என்று சொன்னால், விசுவாசம் நம்மில் பெருகவில்லை என்று சொன்னால், அந்த விசுவாச வரம் விசுவாசம் கனியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் வளரவில்லை என்று சொன்னால், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொன்னால், தண்டனையாக தீர்க்கப்படுவான், நியாயத்தீர்ப்பு அடைவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசியாதவர்களை கர்த்தர் அழித்தார் என்று யூதாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினாராம். 18ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பூரண விசுவாசத்துக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். விசுவாசித்து அவர்தான் துவக்குகிறார், அவர்தான் முடிக்கிறார். ஆனாலும் அந்த ஓட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்பி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தால்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், விசுவாசத்தில் நிலை நிற்கவில்லை என்று சொன்னால், விசுவாசியாதவர்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தது போல விசுவாசியம் இல்லாதவர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் கைவிடப்படுவார்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஆகவே இந்த கடைசி நாட்களில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும், தேவனை பிடித்து கொண்டு நிற்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நிற்க கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி ஆண்டவர் நமக்காக இன்னைக்கு பரிந்து பேசி வேண்டிக் கொண்டு இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு விசுவாசத்தை தூக்குகிறோம், முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் பொறுமையோடே கூட ஓடி நம் நிச்சயமாய் ஜெயம் பெற்றலாய் வாழ நமக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த விசுவாசத்தை குறித்து அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. காரியம் நடக்கல, நினைத்த காரியம் நடக்கல, விசுவாசத்தை விட்டு விலகி போறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் விசுவாசத்தை விட்டுறாங்க. ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாழ்ந்த விசுவாச வீரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. தரித்திரமுடையவர்களாய் காணப்பட்டார்கள். எவ்வளோ அற்புத அதிசயங்கள் மாத்திரமல்ல, விசுவாசம் ஒரு பகுதி பெற்றுக்கொள்கிற மாத்திரமல்ல, இழக்கிறத ஒரு பகுதி விசுவாசமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசியாத எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த விசுவாசத்துக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்து தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்க. ஆண்டவர் வருகையில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வார்கள். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முண்டை வருகிறோம். கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, அவரை விசுவாசியாதவன் எவனோ அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தகப்பனே, ஒரு விசுவாசத்தில் குறைப்பட்டு போய், விசுவாசத்தில் சோர்ந்து போய், பின்வாங்கி போய் ஆண்டவரை மறுதளிக்கிறவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் அவர்களுக்கு நினைப்பூட்டி மறுபடியும் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் பலன் கொண்டு எழும்பி உறுதியாய் பற்றி கொண்டு நிற்க வாண்டர் வயலுக்கு காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.